Hi friends, welcome to DD Study Vlogs. இன்னைக்கு வந்து 8 hours study challenge day 8. இன்னைக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது எங்கெங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து ஜென்ரல் தமிழில் 10th தமிழில் ஃபஸ்ட்டு 3 இயல் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிக்க போகிறீங்க. சிலபஸில் இல்லாததை தேவையில்லாமல் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் 3 இயல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ 3 இயல்ன்றப்போ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக எதுவும் படிக்காதது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஜென்ரல் தமிழுக்கு வேர் டு ஸ்டடி பார்த்து இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வைக்க சொன்னேன். ஸோ புக் வைஸ் வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது 4Care அகாடமியோடது. ஸோ அதை பார்த்து இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுருங்க. ஆப்டிடியூட் வந்து பர்சன்டேஜ் ஸ்கூல் புக் சம்ஸும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியான டாபிக் தான் பர்சன்டேஜ். அதனால் இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு 30லேருந்து இல்லை 50 சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து மராத்தியர்கள் படிக்க போகிறோம். 7th இருக்குது 11th இருக்குது. அந்த 2 லெசனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் இந்த டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து பாலிட்டியில் பாருங்கள். பாலிட்டியில் வந்துட்டு 9th பாலிட்டியில் தேர்தல் அரசியல் கட்சிகள் அண்ட் அழுத்த குழுக்கள் 9th பாலிட்டி மனித உரிமைகள் இந்த லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி உங்களால் இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நாளைக்கு கூட பேலன்ஸ் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த 2 லெசன் புதுசாக படிக்கணும். ஆல்ரெடி படித்த அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சிகள் 9th படிச்சிருப்போம் ஃபஸ்ட் லெசன். ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ இது ரிவிஷன், இது 2 லெசன், இது 2 லெசன், மொத்தம் 4 லெசன் புதுசாக படிக்க போகிறீங்க. ஒரு லெசன் வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க. தமிழில் வந்துட்டு 10th 3 இயல் வந்து படிக்க போகிறீங்க. ஆப்ஸில் வந்து பர்சன்டேஜ் வந்து ஸ்கூல் புக் சம்ஸையும் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. இவ்வளோ தான் 8 ஹவர்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் ப்ரீவியஸாக படிக்காத பேலன்ஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லை 8 ஹவர்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றவங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட் டேயில் ஒரு மார்னிங் வரைக்கும் டைம் எடுத்து அதை முடிச்சிருங்க. மராத்தியர்கள் வந்து 7th செகண்ட் டேர்ம் 7th சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் வந்துட்டு 3rd லெசன் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி இந்த லெசன் ஃபுல்லாகவே படிச்சிடணும். 145 பேஜ் நம்பர். ஸோ பேஷ்வாக்கள் அப்படின்றது சிலபஸில் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. மராத்தியருக்கு கீழே வரவங்க தான் பேஷ்வாக்கள். ஸோ இது இந்த லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 145 பேஜ் நம்பர். அடுத்து 11th எங்கே இருக்குன்னா 11th செகண்ட் வால்யூமில் 15th லெசன் மராத்தியர்கள். ஸோ ரொம்ப முக்கியமானது. இந்த 2 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். மோஸ்ட்லி ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் இருக்கும். இப்போ முகல்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 7th இருக்கும் 11th இருக்கும். 2 லெசன் படித்தா கம்ப்ளீட் ஆகிரும். டெல்லி சுல்தான்ஸ்ன்னு எடுத்தாலும் 7th 11th படித்தா ஒரு டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். சிந்துன்னு எடுத்தால் ஒரு 3 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். அப்படி கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 2 லெசன் தான். 2 லெசன் படித்தா ஒரு டாபிக் முடிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு பேஜ் நம்பர் 66. 9th சோசியல் சயின்ஸில் இந்த 5 பாலிட்டியில் இந்த 5 லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5மே படிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வந்து 1 படிச்சிருந்தோம். அதை இன்றைக்கி ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 2 லெசன் இந்த மனித உரிமைகள் அப்படின்ற லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஆனால் கண்டென்ட் வந்து மெமரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 லெசன் இன்றைக்கி படிக்கணும். 1 ரிவிஷன், 2 புதுசாக படிக்க போகிறீங்க. அவ்வளோதான். நான் வந்துட்டு இண்டெக்ஸில் எந்தெந்த லெசன் வந்து சிலபஸில் கவர் ஆகும் அப்படின்லாம் மார்க் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் அப்படி மார்க் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து நமக்கு படிக்க தேவையில்லை அப்படின்னு ஒமிட் பண்ணிவிட்டு போக தெரியும். இப்போ வந்து நான் சொல்ல படிச்சுட்டு வரீங்க. அடுத்து ரிவைஸ் பண்ணுறப்போ நீங்களாக புக்கை வச்சு 6th 10th வரைக்கும் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா எடுத்து நீங்களாம் படிக்க தெரியணும். எந்த லெசன் வந்து சிலபஸில் இருக்குது, எதை நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்போ நீங்கள் இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டா தான் அடுத்தடுத்த டைம் வந்து ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 5 லெசனும் நம்ம படிக்கணும். மேக்ஸுக்கு நான் சுரேஷ் அகாடமி மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளுக்கான டாபிக் வந்து பர்சன்டேஜ். ஸோ அதுக்கான ஸ்கூல் புக் சம்ஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இன்றைக்குள்ளே முடிக்க முடியலை அப்படின்றவங்க ஒரு 2 days அதாவது நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. 10th தமிழில் ஃபஸ்ட்டு 3 இயல் எது சிலபஸில் இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் படிங்க. 3 இயலுக்கு உரியது மட்டும் படிங்க. வந்துட்டு 8 hours டைமர் செட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8 ஹவர்ஸ்க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1 hour வந்து எக்ஸ்ட்ராவாக இல்லை 9 hours இல்லை 9.5 hours 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போகலாம். அதுக்குள்ளே நான் இதை முடிக்கணும் அப்படின்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. இல்லை இதை எப்போ வேணால் படிச்சுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ டைம் செட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய்.